வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீட்டில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது 1.5 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு எப்போவுமே மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினோன்னே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் சுருளை வதக்கி விடுங்க. சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை நல்லா வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தனி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் மசாலா சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. மசாலா சேர்க்கும்போது எப்போவுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சேர்க்கணும். இல்லைன்னா மசாலா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணியில் ஒரு 3/4 பங்குக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அப்போது நம்ம அதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக விடுங்க. சிக்கன் ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் போல் தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 முந்திரி சேர்த்துக்கிறேன். ஏன் 2 முந்திரி அப்படின்னா, நிறைய சேர்த்தோம்னா நமக்கு குழம்பா கிடைக்காது, அது குருமா மாதிரி ஆகிடும். அது சாதத்தை கூட சாப்பிடும்போது செட் ஆகாது. அதனால் 2 முந்திரி ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடியாகிடுங்க. இதை நம்ம சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே நான் சைடில் வெங்காய பச்சடி ரைத்தா ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்பும் நல்லா கொதிச்சு, சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட வேண்டியதாங்க. அதுவும் இந்த மழைக்கு சுட சுட சாப்பிடும்போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள்.